ஹலோ. நாம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, குட்டி மீனும் நட்சத்திர கனவுகளும். ஒரு ஆழ்ந்த நீலக்கடல்ல பியோன்னு ஒரு குட்டி மீன் வாழ்ந்துட்டு இருந்தது. அவனுக்கு கடலை சுத்தி பார்க்கிறதுக்கும் புதுசா நிறைய இடத்துக்கு போறதும் பிடிக்கும். அவன் எப்போதும் சொல்லுவான், நம்ம கடல் உலகம் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா கடல் மேல என்ன இருக்குன்னு பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட மீன் நண்பர்களும் நண்டுகளும் சுத்தி வந்தாங்க. அடே பியா, கடலுக்கு மேல போகணும்னு நினைக்கிறியா? அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு ஒரு மீன் சொல்லுச்சு. அந்த மேல் வானம் எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியுமான்னு நண்டு சொல்லுச்சு. ஆனால் பியாவோட கண்கள் நட்சத்திரங்கள் மாதிரி அவனோட கனவுகள் பத்தி ஜொலித்தது. ஒரு நாள் கடல்ல ஒரு கப்பலோட சத்தம் கேட்டது. பியோ வேகமா போய் பார்த்தான். அங்க ஒரு கடல் பாம்பு கப்பலை தன்னோட வாளால சுத்தி பிடித்து வச்சிருந்தது. அந்த கப்பல்ல சின்ன மீன்கள், குரங்குகள், காகங்கள் எல்லாம் பிடிபட்டு இருந்தது. அந்த நாகம் ரொம்ப திமிரா, இந்த கப்பல் என்னோடது, இதுல உள்ள உயிரினமும் எனக்கு தான் சொந்தம்னு கத்துனான். மற்ற மீன்கள் எல்லாம் பயந்து ஓடிட்டு இருந்தது. ஆனா பியோ மட்டும் தைரியமா அந்த நாகத்திட்ட போய் பேசினான். நீ ஏன் இந்த கப்பலை பிடிச்சு வச்சிருக்க? அவங்க யாருக்கு என்ன தீங்கும் செய்யல, அவங்கள விட்டுருன்னு சொன்னான். ஆனா நாகம் சொல்லுச்சு, அவங்கள விடணும்னா எனக்கு ஒரு அரிய பொருள் ஏதாவது கொண்டு வா, நான் அவங்கள விடுவிக்கேன். பியோ யோசிச்சான். அவனோட அம்மா அவனுக்காக கொடுத்த ஒரு வெண்மணல் முத்து அவன்கிட்ட இருந்தது. அது அவனோட குடும்பத்தின் நினைவு பொருள். ஆனா பியோ ஒரு முடிவுக்கு வந்தான். அந்த முத்தை எடுத்து நாகத்திட்ட கொடுத்தான். இந்த முத்து என் இதயத்தின் அடையாளம், இத வச்சுக்கிட்டு அந்த கப்பலை விட்டுரு. நாகத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படி நீ ஒரு சின்ன மீன் இப்படி ஒரு தியாகம் செய்ய முடியுது? உன் இதயமாம ரொம்ப பெருசு பியோ. உடனே நாகம் அந்த கப்பலை விடுதலை செஞ்சது. உடனே எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சி அடைந்தது. அந்த நாள் மாலை கடலுக்கு மேல வந்தான். அங்கு அவன் முதல் முறையா நட்சத்திரம், நிலா, மெல்லிய அலைகள் எல்லாம் பார்த்து சந்தோஷமடைந்தான். நான் நீலக்கடலின் நட்சத்திரங்களை பார்த்துட்டேன், என் கனவு நிறைவேறிட்டு சந்தோஷப்பட்டான். வானத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். கதையின் நெறி: உன் அளவு சிறியதாக இருந்தாலும் உன் இதயம் பெரியதாக இருந்தால் உலகையே மாற்ற முடியும்.